இப்போ வந்து நீங்கள் போடுற வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் என்னால் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் எத்தனை வருஷம் தெரியுமா வீடியோ போட்டுட்ருக்கேன்? 2 வருஷம் தாண்டியாச்சு. என்னுடைய வாட்ச் ஹவர்ஸு முன்னால் இருந்ததை விட இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு. முன்னால் எவ்வளோ தெரியுமா இருந்தது? 1500 இருந்தது. இப்போ வெறும் 200 தான் இருக்குது. இதுக்குன்னா காரணம் என்னென்னா, அதாவது லைவ் போடணும்னு சொல்கிறீங்க. லைவ் போட எனக்கு டைம் கிடையாது. வேலைக்கு போய்ட்டு வந்து நான் வீடியோ போடுறதே பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரும் லைவ் போட்டால் தான் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியுங்க சொல்லுதாங்க. ஆனால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியலை என்னால். ஆனால் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் போட்டுட்ருக்கேன். சிலவங்க லாங் வீடியோ போட சொல்லுதாங்க. லாங் வீடியோ போடுறதுக்கும் டைம் கிடையாது. வேலைக்கு போயிட்டு வரவங்க நிலமை ஃபுல்லாகவே இப்படி தான். என்னத்தையோ கிடைச்ச வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்க்குறதும் பார்க்காததும் அவங்க தனிப்பட்ட விருப்பம். இன்னும் என்னால் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியல. 4000 வாட்ச் ஹவர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. இதுக்குள்ளே ரீசன் என்னன்னு சிலவங்க கேட்டால் சிலவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்க. அதனால் நான் ஷார்ட்ஸ் வீடியோவே போடுப்பா அப்படின்னு சொல்லுதாங்க. சரி, அதையே போடுவோன்னு போட்டுகிட்டே இருக்கேன். நீங்களும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டுகிட்டே இருங்க. புதுசாக வரவங்கனாலும் சரி, யாருனாலும் சரி, டெய்லி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது மொத்தத்தில் ஒரு 5 ஷார்ட்ஸ் போட்டுருங்க டெய்லி. எப்படியும் நான் இப்படி தான் நான் இப்போ ஒரு 6, 7, 8 போடுவேன். இப்போது சில நேரம் டைம் கிடைக்கும்போது ஒவ்வொன்று போடுவேன். பார்ப்போம் எப்போ தான் மானிட்டேஷன் அப்ளையோ ஆகுதுன்னு. அதுக்குள்ளேயும் யூடியூப்பில் பணம் வர ஆரம்பிச்சிட்டுன்னு வேற ஒரு புரளிய கலப்பு தாங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ரோட்டுக்கு போகும்போது கூட உனக்கு தான் யூடியூப்பில் காசு வருது, அப்புறம் என்னப்பா அப்படிங்காங்க. சரி சொல்லிட்டு போட்டு நான் பாட்டில் இந்த காயில் வாங்கி இந்த காயில் விட்டுருவேன். அவ்வளோதான். சரி, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.